வணக்கம் நண்பர்களே. இப்போ கடந்த சில வீடியோக்களில் நம்ம எப்படி இந்த உடல் வேற, நாம வேற, இந்த உடல் எதனால் இயக்கப்படுகிறது, நாம் செய்யும் செயல்கள் இந்த உடலால் நாம் செய்கிறோம், இந்த உடலால் எவ்வாறு அந்த செயல்களை நாம் செய்கிறோம் என்பது பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். அப்போ நம்ம இந்த உலகியல் விஷயங்கள்ல இருந்து ஞான ரீதியாக பகவானை அடைய வேண்டும், பகவானை நினைக்க வேண்டும் என்ற நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் முதலில் நமது அகங்காரத்தை அகற்ற வேண்டும் என்பதையும் பார்த்தோம். எப்படி இந்த அகங்காரத்தை அகற்றுவது, எப்படி நாம் இந்த உலகியல் விஷயங்களில் நாட்டம் இல்லாமல் பகவானை பற்றிய சிந்தனையில் நாட்டம் பெற வேண்டும் என்பதை பற்றி கடந்த சில வீடியோக்களில் நாம் பேசியிருக்கிறோம். பிரகிருத்தியில் உண்டான குணங்களால் மிக்க மயக்கம் அடைந்துள்ள மனிதர்கள் குணங்களிலும் கர்மங்களிலும் ஈடுபடுகிறார்கள். இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரகிருத்தினால உண்டான குணங்களை வைத்து மிக்க மயக்கம் அடைந்துள்ள மனிதர்கள் குணங்களிலும் கர்மங்களிலும் ஈடுபடுகிறார்கள். அந்த குணங்களினால் ஏற்படுகின்ற கர்மத்தில் அவர்கள் பற்று வைப்பதனால் ஒரு கர்ம பந்தம் ஏற்படுகிறது. அந்த கர்ம பந்தத்தினால் அவர்களுக்கு அந்த ரியாக்ஷன், அந்த கர்மாவால் வரக்கூடிய ரியாக்ஷன் அவங்களுக்கு வருது. ஸோ பந்தம் இல்லாமல் இருக்கணும்னா அந்த கர்மாவின் மேல் நாம் பற்றாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்போ கர்மங்களில் ஈடுபட்ட அஞ்ஞானிகள் பற்றி சொன்னார். அஞ்ஞானிகள்னால் நம்ம என்ன சொன்னோம், நானும் உடலும், நான் தான் உடலை அப்படின்னு நினச்சிட்டு உடலால் செய்யக்கூடிய காரியங்களில் மேல் பற்று வைத்து அதனால் கர்ம பந்தங்களை உண்டாக்குபவர்கள் அஞ்ஞானிகள். நான் வேறு, உடல் வேறு, நானும் ஆன்மாவும் ஒன்றுதான் என்று நினைத்து கர்மங்களினால் செய்யக்கூடிய பலனில் பற்று வைக்காமல் இருப்பவர்கள் ஞானிகள் என்று நாம் பார்த்தோம். இப்படி கர்மத்தின் மேல் பற்று இல்லாமல் கர்மத்தினால் நமக்கு எந்த பயனும் இல்லை, அது இந்த உடலால் செய்யப்படுவது, பிரகிருத்தியின் இயக்கத்தால் இந்த உடலால் செய்யப்படுகிறது. எப்படி இந்த உடலுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லையோ அதுபோல் இந்த கர்மத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால் விளையக்கூடிய பயனில் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று நினைப்பவர்கள் தான் இந்த சாங்கிய யோகம் புரிபவர்கள். கர்மத்தின் மேல் பற்று கொண்டு கர்மத்தில் பயனை விளைந்து அந்த கர்மத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் கர்மயோகிகள். ஒரு செயல் செய்கிறோம்னா அதில் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கணும். யாருக்கு உதவணும்னா நமக்கு அவனால் என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வைத்து அந்த கர்ம பந்தத்தை உண்டாக்குகிறார்கள். அதுதான் கர்ம யோகம். இப்போ சாங்கிய யோகத்துக்கும் சாங்கிய யோகிகள் கர்மம் பண்ணிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனாலும் அவர்கள் கர்மம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த கர்மத்தின் மீது முழுமையாக பற்றில்லாமல் அதன் பயன் மீது ஆசை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள்தான் சாங்கிய யோகிகள். இப்போ கர்மங்களில் ஈடுபட்ட அஞ்ஞானிகளை பற்றி சொன்னார். அவர்கள் இவ்வுலகிலும் மேலுலகத்திலும் கிடைக்கக்கூடிய போகங்களில் உள்ள ஆசையினால் நம்பிக்கையுடனும் பற்றுடனும் கர்மங்களில் ஈடுபட்டவர்கள் சத்துவ குணம் கலந்த ரஜோகுணம் உடையவர்கள். இப்போ இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள், மனிதர்கள் கர்மங்களை செய்கிறவங்க. அதாவது இந்த மாதிரி புண்ணியத்தை கூட சொர்க்கலோகம் கிடைக்கும், புண்ணியம் நிறைய செய்யுங்க சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு. அதாவது நம்ம இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு தான் செல்கிறோம் அப்படி என்று நிறைய பேருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. இறந்த பிறகு இந்த உடல் 3 நிலைகள் இருக்கிறது. ஒன்று வைஷ்ணவர்களை சேர்ந்தவர்கள், பெருமாளை வழிபடுபவர்கள் முக்தி அடைந்தால் அவர்கள் ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறார்கள், அது முக்தி. சிவன் சார்ந்த தெய்வங்களை வழிபடுபவர்கள் முக்தி அடைந்தால் கைலாயத்தை அடைகிறார்கள். இவர்களுக்கு பிறப்பு இல்லை, மீண்டும் பிறப்பு இல்லை. முக்தி பெற்றவர்கள் வைணவர்களும் பெருமாளை வழிபட்டவர்களும் திருமகளை வழிபட்டவர்கள் எல்லோரும் ஸ்ரீவைகுண்டத்திற்கு முக்தி அடைந்தால் அவர்களுக்கு பிறப்பு இல்லை. அதேபோல் சிவனை வழிபட்ட சைவர்கள் என்று சொல்வோம், சிவனை வழிபட்டவர்கள், சிவன் சார்ந்த தேவதைகளை வழிபட்டவர்கள் கைலாயத்தில் முக்தி அடைகிறார்கள், அவர்களுக்கும் பிறவி இல்லை. இது இல்லாமல் வேறு லோகத்தில் சென்று பிறப்பார்கள். ஒன்று பிறக்க மாட்டார்கள், இறந்த பிறகு செல்வார்கள். ஒன்று சொர்க்கத்திற்கு செல்வார்கள், இல்லை பிரம்ம லோகத்திற்கு செல்வார்கள். அவரவர்கள் செய்திருக்கும் புண்ணிய காரியங்களுக்கு ஏற்றபடி பிரம்மலோகத்தில் சில நாட்கள் வாழலாம், அதற்கடுத்து அவர்கள் சொர்க்கலோகத்தில் சில நாட்கள் வாழ்வார். இந்த புண்ணியம் பலம் ரொம்ப இல்லவே இல்லை, ஏகப்பட்ட பாவம் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் நரகத்திற்கு செல்வார்கள். இது ரொம்ப மினிமம் கேசஸ் தான்.
சின்ன சின்ன தவறுகள்லாம் விட்டுருங்க. சிறிய சிறிய தவறுகளோ இல்லை வந்து அஹ், கர்மம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதனால் செய்யக்கூடிய சில க என்ன சொல்கிறது, கொடுமையான விஷயங்களை செய்கிறவர்களுக்கும் நரகம் வாய்ப்பது இல்லை. நரகத்திற்கென்று ஒரு தனி இலக்கணம் உண்டு. அவர்களுக்கு தான் நரகம். இந்த புண்ணிய கர்மாவே இல்லாமல் பாவ கர்மாக்கள் தான் நிறைய வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த நரகம் கிடைக்கும். ஸோ முக்தி பெறுபவர்கள் இருவகையாக இருக்கிறார்கள்: சிவபக்தர்கள், விஷ்ணு பக்தர்கள் என்று. இது இல்லாமல் புண்ணியம் செய்தவர்கள் பிரம்மலோகத்தில் சில நாட்களும், வை சொர்க்கலோகத்தில் சில நாட்களும், நரகத்திலும் இருப்பார்கள். அப்போ அந்த சொர்க்கத்தை அவங்க புண்ணிய பலன் தீர்ற வரைக்கும் சொர்க்கலோகத்திலேயோ அந்த பிரம்மலோகத்தில் இருந்துட்டு திருப்ப மீண்டும் அவர்கள் பிறப்பெடுப்பார்கள். அவங்க நிறைய புண்ணிய காரியங்களை செஞ்சுருக்காங்க. புண்ணிய காரியங்கள் கரையிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அது 10 வருஷம் கூட இருக்கும், 15 வருஷம் கூட இருக்கும், 2 வருஷம் கூட இருக்கும். அவங்க பண்ணியிருக்க புண்ணிய காரியங்களுக்கு தகுந்தாற் போல் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அதற்கு பின்னர் அவர்கள் பிறப்பெடுப்பார்கள். இப்போ இந்த மாதிரியான மனிதர்கள் ஒரு வகை. அதை தான் நம்ம முதல்ல சொன்னோம். கர்மங்களில் ஈடுபட்ட அஞ்ஞானிகள். இப்போ அஞ்ஞானிகள் வந்து கர்மத்தின் மேல் மிகுந்த பற்று வைத்திருக்கிறவர்கள். இந்த கர்மத்தை செஞ்சால் எனக்கு இந்த பயன் கிடைக்கும்னு தெரிஞ்சு இந்த பயனில் இருப்பவர்களை பற்றி நாம் பேசுகிறோம். ஸோ கர்மங்களில் ஈடுபட்ட அஞ்ஞானிகளை பற்றி, அவர்கள் இவ்வுலகத்திலும் மேலுலகத்திலும் கிடைக்கக்கூடிய போகங்களில் உள்ள ஆசையினால், இப்போ சொர்க்கத்துக்கு போனால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அங்கே உள்ள சில போகங்களை நம்ம அனுபவிக்கலாம். அதே மாதிரி இந்த உலகத்திலும் நிறைய போகங்களை அனுபவிக்கலாம், இன்பங்களை அனுபவிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க. இவங்க நம்பிக்கையுடனும் பற்றுடனும் கர்மங்களில் ஈடுபட்டவர்கள். அதாவது மேல் உலகத்திலும், சொர்க்கம் போன்ற மேல் உலகத்திலும், இங்கே கீழ் உலகத்திலும் கிடைக்கக்கூடிய போகங்களில் உள்ள ஆசையினால் நம்பிக்கையுடனும் பற்றுடனும் கர்மங்களில் ஈடுபட்டவர்கள் சத்துவ குணம் கலந்த ரஜோகுணம் உடையவர்கள். இப்போ வெறும் சத்துவ குணம் உடையவங்க வந்து முக்திக்கு போகிறாங்கன்னு நம்ம சொன்னோம். இங்கவங்க வந்து சத்துவ குணம் கலந்த ரஜோகுணம் உடையவர்கள், இந்த மாதிரி பிரிவில் இருப்பவர்கள். அதாவது பயனில் விருப்பத்துடன் பெருமுயற்சியோடு கர்மங்களை செய்கிறவர்கள். உங்களுக்கு பயனில் ஒரு பற்று இருக்கு, அதனால் அந்த கர்மத்தை அவங்க பெருமுயற்சியோடு செய்கிறார்கள். இவர்களைத்தான் பிரகிருத்தே குண சம்மூடா என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் பரமாத்மாவை அடைய வேண்டும் என்று சாதனை புரிபவர்கள் முற்றிலும் சத்துவ குணம் உடையவர்களே. அவர்கள் பிரகிருத்தியின் குணங்களுக்கு வசப்பட்டவர்கள் அல்ல. இப்போ வந்து பரமாத்மாவை அடைய வேணும்னு நினைக்கிறவன் முழுக்க முழுக்க சாத்வீக குணத்துக்கு வந்துடும், சாதுவை போல. இப்போ சாத்வீகம் கலந்த ரஜோ குணத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மேலுலகத்திலையும் இவ்வுலகத்தில் இருக்கிற போகங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக கர்மங்களின் மேல் ஆசையும் பற்றும் வைத்து செய்வார்கள். இவர்கள் வந்து இறந்த பிறகும் சொர்க்கலோகத்தில் கொஞ்ச நாளோ பிரம்மலோகத்தில் கொஞ்ச நாளோ இறந்து மீண்டும் பிறப்பெடுக்கக்கூடியவர்கள். ஆனால் பரமாத்மாவை அடைய வேண்டும் என்ற சாதனை புரிபவர்கள் முற்றிலும் சத்வ குணம் உடையவர்களே. அவர்கள் பிரகிருத்தியின் குணங்களுக்கு வசப்பட்டவர்கள் அல்லர். இது ஒரு வகை. இப்போ இன்னொரு வகை இருக்கு. வர்ணம், ஆசிரமம், இயல்பு, சூழ்நிலை இவற்றுக்கு ஏற்றவாறு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்கள் அனைத்தும் கர்மம் என்ற சொல்லில் அடங்கும். கர்மம்னா என்ன? கர்மம் செய்யணும், இந்த கர்மாக்கள் நமக்கு வருது நம்ம சொல்கிறோம். அப்படின்னு என்ன? ஒருத்தருக்கு ஒரு வர்ணம் இருக்குது, அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆசிரமம், இயல்பு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்கள் அனைத்தும் கர்மம் என்ற சொல்லில் அடங்கும். ஏனெனில் அஞ்ஞானிகளை இவ்வித கர்மங்களில் ஈடுபட செய்ய வேண்டும் என்று பகவான் உத்தரவிடுகிறார். ஏன்னா அவங்க அஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பரமாத்மாவை அடைய வேண்டும்ங்கிற ஆவல் இன்னும் வரலை. ரெண்டாவது, அவங்க வந்து பண்ணுகிற கர்மங்களின் மேல் பயனும் ஆசையும் வைத்திருக்கிறார்கள். ஸோ அவங்க கண்டிப்பாக கம்பல்சரியாக அந்த கர்மாக்களை அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்ய வேண்டும். இவ்விதம் கர்மங்களை ஈடுபட செய்ய வேண்டும் என்று பகவான் உத்தரவு. அவர்களை போல் ஞானியும் கர்மத்தில் ஈடுபட வேண்டும் என்று தூண்டுகிறார். இப்போ ஞானிக்கு கர்மம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து கர்மத்தின் மேல் உள்ள பயனில் அக்கறை இல்லாதவர்கள். சாங்கிய யோகத்தில் இருக்கும் ஞானிகள், அவர்களுக்கு தெரியும் இந்த உடம்பு என்னுடையதல்ல, நான் செய்யும் காரியங்கள் அனைத்தும் பிரகிருத்தியின் செயல்பாட்டினால் அவர்களுடைய அந்த 23 தத்துவத்தினால் ஏற்படுகிறது என்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆனாலும் அவர்கள் கர்மத்தில் ஈடுபட வேண்டும் என்று தூண்டுகிறார். அஞ்ஞானிகள் என்ற சொல் சாஸ்திரங்களிலும் சாஸ்திரங்கள் விதிக்கின்ற கர்மங்களிலும்
அவற்றின் பயன்களிலும் சிரத்தை, நம்பிக்கை, பிரேமை, பற்று இவற்றை கொண்டு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை விதிமுறைப்படி தமது தகுதிக்கேற்றவாறு அனுஷ்டானம் செய்கின்ற பயனில் பற்றுடன் கர்மத்தில் தீவிர பிடிப்புள்ளவர்களை குறிக்கிறது. இவர்களுக்கு கர்மங்களிலும் அவற்றின் பயனிலும் தீவிர பிடிப்பு உள்ளபடியால் பரம மங்களத்தை அளிக்கக்கூடிய சாத்வீகமான கர்ம யோகத்தை கடைபிடிப்பவர்கள் என்ற உயர்ந்த நிலையில் சேர மாட்டார்கள். ஏன்னா நீங்கள் அந்த அந்த கர்மத்தினால் ஏற்படக்கூடிய பயனில் பற்று வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதிலிருந்து கன்வர்ஷன் ஆகலை. சாத்வீக குணத்துக்கு வரணுங்கிற முதல்ல நமக்கு சாத்வீக குணம்னா என்ன, ராஜச குணம்னா என்ன, ரெண்டும் கலந்த குணம்னா என்னன்னு தெரியாமல் நம்ம என்ன குணத்தின் அடிப்படையில் நம்ம இருக்கிறோம், நம்ம இயற்கை நம்மளை அந்த மாதிரி ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் நம்ம யாரும் பண்ணுறதில்ல. வேறு விஷயங்களை நிறைய அனாலிசிஸ் பண்ணுறோம், அது வேறு விஷயம். பட் நம்ம ஒரு ஃபிசிக்கலாக நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட குணம் ஏன் மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இல்லை நம்மளோட குணம் ஏன் மற்றவங்களுக்கு பிடிக்குது. மனுஷங்களை கவருவதற்கோ இல்லை மனிதர்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்காகவோ நாம் நம் குணங்களை காட்டுவது கிடையாது. நீங்கள் அந்த சாத்வீகமான குணத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இன்னும் நம்ம சாத்வீகம் கலந்த ரஜோகுணத்திலேயோ இல்லை சாத்வீகம் கலந்த எல்லாருக்குமே ஒரு சாஃப்ட் நேச்சர், ஒரு பை நேச்சர் எல்லாருக்குமே உண்டு. எவ்ரிபடி ஆர் வெரி சாஃப்ட். பட் அந்த சாஃப்ட் நேச்சரில் திடீர்னு ஒரு குணம் வரும், கோபம், திடீர்னு ஒரு சோம்பல். இது சோம்பல் வந்துச்சுன்னா என்ன, சாத்வீகம் குணம் கலந்த தாமச குணம். கோபம் நிறைய வருது, குரோதம் நிறைய வருது, பழிவாங்கிற உணர்ச்சி நிறைய இருக்கு. ஆனால் நல்லவர் தான், பேசிக்கலாக நல்லவர் தான். ஆனால் அப்பப்போ கோவப்படுவார், கொஞ்சம் ஜாஸ்தி கோவப்படுவார், அவர் கொஞ்சம் பழிவாங்கிற உணர்ச்சி இருக்கு. சாத்வீகம் கலந்த ரஜோகுணம். இப்போ இது இது என்னங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். சாத்வீக குணம்னா என்ன, ரஜோகுணம்னா என்ன, தாமச குணம்னா, இதுக்கு தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுப்பேன். முக்குணங்களின் அடிப்படையில் ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். நம்ம இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். சாத்வீகம்னா என்ன, ராஜச குணம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பேசுவோம்.